பாதுகாப்பு எதுவுமே இல்லையா? போகலாமா? கொஞ்ச காலத்துக்கு முதல் இதுக்குள்ளே இருந்துருக்குறாங்க. இங்கே எல்லாம் பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள வந்து எங்களை பாலம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. வெல்கம் டு இந்த vlog. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் வவுனியாவில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் பண்டி விரிச்சான் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கேட்கும்போது. ஸோ இங்கே வந்து நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது வவுனியாவில். ஸோ நம்ம சேனலில் வந்து வவுனியா அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நிறைய வீடியோஸ் வந்து வவுனியா பற்றி போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கு வந்து இங்கே நிறைய இடங்களுக்கு போக போகிறோம். என்னென்ன இடங்களுக்கு போக போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்டி விரிச்சான் குளம் அப்படின்றது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பச்சை பசையிலண்டு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு குளம் தான். பட் இந்த பேர் வந்து என்னத்துக்காக வந்தோன்னு சொல்லி எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த பேர் வந்து என்னத்துக்காக வச்சவங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு வேறு லெவலான ஒரு இடம். உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான மருத மரங்கள் வந்து பக்கத்துலேயே நிற்கிது. ஸோ அதால் வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு. அதை விட கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக குளத்தை மூடி பச்சை பசையிலன்னு இருக்குது. இதில் வந்து நிறைய பூங்கட்டுகள் நிற்கிது. இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க வடிவுக்கு. பட் இதில் யாரோ கொண்டு வந்து வளர்க்குறாங்களோ தெரியும், இல்லாடி தானே இவ்வளோ வந்தது இதில் நிறைய நிற்கிது. ஸோ இடமே பார்க்குறதுக்கு என்னென்னு சொல்கிறது, அப்படியோ உள்ளுக்குள்ளே வந்தால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கீழே வந்து இந்த அசேலான்னு சொல்லுவாங்க, கோழிக்கெல்லாம் தீவனமாக போடுவாங்க. ஸோ அதுகள் மாதிரி தான் கீழே இருக்குது. இதில் வந்து இருக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முதல் இதுக்குள்ளே இருந்துருக்குறாங்க. இங்கெல்லாம் பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே அதில் ஒரு வீடு இருக்குது, இதில் ஒரு வீடு, பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக அழிவடைஞ்ச நிலையிலே இருக்குது. பட் இப்படி ஒரு லொக்கேஷனில் இருக்கிறதே வேறு லெவலில். யாழ்ப்பாணத்தில் ஒரு இல்வாறை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது மழை காலங்களில் மட்டும்தான் தண்ணி நிற்கும். ஸோ வவுனியா அப்படின்னு சொன்னாலே எக்கச்சக்கமான குளங்கள் கால்வாய்கள் எல்லாமே வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்ட நிலைமையிலே வந்து இருந்து கொண்டு வருது. இப்போ வன்னியை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய குளங்கள் கால்வாய்கள் எல்லாம் அழிவடைஞ்சு கொண்டு போகிற நிலைமையில் இருந்தாலும் ஸோ இங்கே வவுனியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் வந்து ஒரு குளம் ஒன்று தான். ஆனால் இந்த குளத்துக்கு முன்னுக்கு எந்த ஒரு பேருமே காணல. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த வரம்புகள் அதில் எல்லாம் வந்து எக்கச்சக்கமான மரங்கள் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். உள்ளே பார்க்கும்போது இடம் வேறு லெவலில் இருக்குது. இதுதான் குஞ்சுக்குளத்தோட என்ட்ரன்ஸ். வந்து இன்றைக்கு தான் நானும் வந்து நிற்கிறேன். என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு வரை வந்து கட்டி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் வந்து குஞ்சுக்குளம். குஞ்சுக்குளம் வந்து எங்களை பாலம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. பட் நிறைய பேருக்குள்ளே வந்து நீந்துட்டு இருக்காங்க. அந்த டேமெல்லாம் கொஞ்சம் மழை காலம்ன்றதில் வந்து மழை பெஞ்சது. பட் அதால் தண்ணி ஓடாமல் அங்கே போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போகலாமா? இதுக்குள்ள போகலாமா? ஸோ இந்த குஞ்சு குளத்தை பற்றி நான் முதல் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் இப்படி இருக்குமென்று நான் நினைக்கல. நிறைய டூரிஸ்ட் ஆக்கள் வந்து போகிறாங்க உள்ளுக்குள்ளே இருந்து சமைச்சு சாப்பிட்டு போகிற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே அதிகமான ஆக்கள் வந்து போயிடும் பஸ்ஸுகளில் எல்லாம். ஸோ வேறு லெவலான ஒரு இடம். அதிகமாக வந்து இங்கே இப்படி போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு இருந்துட்டு வரதுக்கெல்லாம் இடங்கள் இருக்குமென்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வேறு லெவலான ஒரு இடம். அதுவும் போய் சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு ஃபன் பண்ணி போகிறதுக்கு சூப்பரான ஒரு இடம். கண்டிப்பாக வந்து வரக்கூடியவங்க வந்து பாருங்கள். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் நிறைய பேர் வந்து நீந்தி கொண்டு நிற்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, இல்லாட்டி நாங்களும் வந்து நீந்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்போம். இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் ஒன்றுக்கு அந்த பின்னாடியே வந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பாலத்தையும் கீழே இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டையும் பார்த்தா சரியான வித்தியாசமாக இருக்கும். ஸோ வேறு எங்கேயுமே வந்து இப்படி ஒரு அணைக்கட்டையும் அதுக்கு மேலே ஒரு பாலத்தையும் கண்டிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இது சுற்றுலாத்துறைக்காக செய்தாங்களோ இல்லாட்டிக்கு அதுக்கு முன்னர் வந்து வெள்ளைக்காரங்களை ஆட்சி செய்யக்குள்ள வந்து இப்படி கட்டி வச்சாங்களோ தெரியலை. சரியான வித்தியாசமாக வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ குஞ்சுக்குளம் அப்படின்னு சொன்னாலே அந்த முன்னாள் வரவே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த பாதை சீனை பிரிஞ்சு ஒரு சின்னனா கட்டிவிட மாதிரி இருக்கும். என்னத்துக்காக எப்படி கட்டியிருக்காங்க தெரியும். எதுக்கால வந்து மழை காலங்களில் தண்ணி வரமோ ஓடுமோ தெரியல. பட் கொஞ்சம் வந்து அதே ஷேப்பில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. இங்கே அதை போயிட்டு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. குஞ்சுக்குளம் அப்படின்னு சொன்னாலே அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு இடமாக தான் காலங்காலமாக இருந்து கொண்டு வருது. இதை நடுகளும் வந்து நியூஸ்லையும் கேள்விப்படுவீங்க.
வெள்ளப்பெருக்கு அதிகமான நீர்மட்டம் உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த ரோட்டுகள் வந்து அரிப்பு எடுக்காமல், அந்த அரிச்சு கொண்டு போகாமல் சைட்டால் வந்து இப்படி கல் வந்து போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க போல் இருக்குது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காட்டுப்பாதைக்குள்ளால் போய்க்குள்ள இப்படி ஒரு இடங்கள் வரைக்குள்ள வேறு லெவலில் இருக்குது இந்த இடங்களால் போகிறதுக்கு. ஸோ உண்மையாக வந்து 2 பக்கம் அப்படியோ அடர்ந்த காடு மாதிரி அதுக்குள்ளால் வந்து நல்ல வாகனங்களே பைக்லேயே போகக்கூடிய மாதிரி நல்ல ரோட்டு போட்டுருக்குறாங்க. ஸோ நிறைய தூரம் பைக் ரைட் பண்ணணும் போது காட்டு ரோட்டுக்கால போகணும் அப்படின்னு சொன்னால் வவுனியா கிட்ட ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து பெஸ்ட்டான ஒரு இடமா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போகும்போது சில விஷயங்களை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். யானையுடைய மலம் எல்லாம் வந்து கீழே இருக்குது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து போட் எதுவுமே போடலை. இங்கே யானைகள் இருக்குது, இல்லாட்டிக்கு காட்டு மிருகங்களுடைய நடமாட்டங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டுமே போடையில்லை. ஆனால் இதுக்குள்ளே நாங்கள் போய்க்குள்ளேயே 2 இடத்துல நாங்கள் யானையுடைய மலத்தை கண்டுனாங்க. இது வந்து தேக்கத்துக்கு போகிற பகுதி தான். அதில் தான் நாங்கள் வந்து அந்த ரோட்டில் இருந்தால் கொஞ்சம் இதில் ஒரு குட்டி பாலம் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே. தொங்கு பாலம் இல்லை, அந்த ஒரு ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் ஒன்று போட்டிருக்காங்க போட்டது. இவ்வளோ சேஃபாக இருக்குன்னு தெரியல இதில் ஒரு நடக்கும். இப்போ வந்து அந்த பாலத்தில் தான் இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். போகலாமோ தெரியல, ஒருத்தரையும் வந்து கேட்க முடியாது. கீழே வந்து சரியான கீழே வந்து ஆழமான பகுதி தான் கீழே இருக்குது. அப்படியோ இதுக்குள்ளே வந்து கீழே ஒரு ஆரண்டு ஓடிக்கொண்டு இருக்குது. ஒரு சின்ன பாலம் உண்டு இது. ஆனால் நாங்கள் நடக்கும்போதே ஆடுது இந்த பாலம் எல்லாம். செம்மையாக இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த கனகாலம் இந்த ரோட்டு வந்து பாவிக்காக விட்டுட்டாங்க போல இருக்குது. இப்படி கீழே ஒரு குட்டி ஆரண்டு, பெரிய ஆரண்டு கீழே ஓடிக்கொண்டு இருக்குது. குட்டி ஆறெல்லாம் இல்லை. பாதுகாப்பு எதுவுமே இல்லையா? பாதுகாப்பு எதுவுமே இல்லை. சேஃப்டி இல்லாமல் தான் போகிறோம். பார்த்து வாவா சாணம் அங்கே வாகனங்கள் நிற்குது. ஏதோ பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே. சைக்கிள் மோட்டர் பைக்கில் நிற்குது. ஒரு இடம்னு சொல்லி ஸோ 2 பேர் நடந்து போவாங்களோ, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு பிள்ளையும் வந்து போயினோம். ஸோ அங்கே வந்து ஒரு ரோடு ஒன்று இருக்கான். பரந்தன் குளமோ பனகராயன் குளமோ ரோடு ஒன்று இருக்கான். ஸோ அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் போயிட்டு பைக்கெல்லாம் ஏற்றிட்டு போகலாம். பைக்கெல்லாம் ஏற்றிட்டு போகிறது வந்து சேஃப்டி இல்லை உண்மையாக நடந்து போகிறது. பட் நடந்து போய் அங்கே போகிறாங்க. நம்ம இப்போ இதால் தான் தேக்கத்துக்கு போகணும். இப்படி போயிட்டு பார்க்கலாம்.